ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வசித்து வந்தது. ஒரு நாள் அது வேட்டையாடச் சென்றபோது ஒரு ஆழமான குழிக்குள் விழுந்து மாட்டிக்கொண்டது. எவ்வளவு முயன்றும் அதனால் வெளியே வர முடியவில்லை. அதே வழியாகச் சென்ற ஒரு மனிதன் சிங்கத்தின் பரிதாப நிலையைக் கண்டு அதை பார்த்து பயந்தாலும் இறக்கப்பட்டு கயிற்றைக் கட்டி மெதுவாக மேலே இழுத்து குழியிலிருந்து காப்பாற்றினான். குழியிலிருந்து வெளியே வந்த சிங்கம் தன்னை காப்பாற்றிய அந்த மனிதனை பார்த்தது. அதன் மனதில் நன்றி உணர்வுக்கு பதிலாக பசி மேலோங்கியது. அந்த மனிதனை அடித்து கொள்ள தயாரானது. மனிதன் அதிர்ச்சியடைந்து, நான் உன்னை காப்பாற்றினேன், அதற்கு நீ எனக்கு இந்த தீங்கையா செய்யப் போகிறாய்? இது நன்றியற்ற செயல் அல்லவா என்று கேட்டான். சிங்கம் ஆணவத்துடன், எனக்கு பசிக்கிறது, நீ என் உணவு, நீயே முடிவெடுக்கும் முன்பாக இந்த விஷயத்தை நடுநிலையோடு விசாரித்து தீர்ப்பு வழங்க யாரையாவது கேட்கலாம் என்றது. அப்போது அவ்வழியே வந்த ஒரு நரி அவர்களின் சண்டைக்கு காரணமான குழியை பார்த்தது. சிங்கம் நன்றி மறந்ததை கண்ட நரி மனிதனுக்கு உதவ நினைத்தது. நரி சிங்கத்திடம், நீங்கள் குழிக்குள் எப்படி இருந்தீர்கள்? குழியின் நிலை என்ன? நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து அதேபோல் செய்து காட்ட முடியுமா என்று கேட்டது. சிங்கம் நரியின் ஏமாற்ற திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் தான் குழிக்குள் விழுந்து எப்படி மாட்டிக்கொண்டது என்பதை நிரூபிக்க மீண்டும் அந்த ஆழமான குழிக்குள் குதித்தது. சிங்கம் உள்ளே போனதும் நரி மனிதனை பார்த்து, விரைவாக இப்போதே குழியின் வாயை மூடிவிடுங்கள் என்றது. மனிதனும் உடனே பெரிய பாறைகளை கொண்டு வந்து குழியின் வாயை மூடினான். சிங்கம் மீண்டும் உள்ளே மாட்டிக்கொண்டு மனிதன் செய்த உதவியை மறந்ததற்கு தகுந்த தண்டனை இதுதான் என்று உணர்ந்து வருந்தியது.